என்னோடய பண்ணையில் ஒரு 6 குட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். 6 குட்டி எந்தெந்த குட்டி காமிச்சிருப்பேன் நிறையா டைம். ரெண்டு டைமாக பதிவு பண்ணிட்டேன். இப்போ அந்த 6 குட்டியும் சேல் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ காலைல கூட டீப்பில் ஒரு நண்பர் பார்த்தோன்னா கீழே புள்ள வந்துட்டு கூப்பிட்றாரு. ஆனால் உங்கள் ஊருக்கு எப்படின்னா வரணும்னு வழி கேட்குறாரு. என்னத்துக்கு நான் சொல்லி கேட்குறேன். நான் கூட என்னையே புண்ணாக வாங்க வராருன்னு ரூட் சொல்கிறேன். அந்த ஆட்டுக்குட்டி வாங்க வரேங்கிறாரு. அது ரொம்ப சங்கட்டமாக போச்சு. அந்த ஒரு காரணத்துக்கு தான் அந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். அந்த 6 குட்டி சேல் ஆயிடுச்சு. நேற்றுக்கே வந்து பார்த்தாங்க. பக்கத்தூர் தான், செட்டித்தூர் வந்திருக்காங்க. எனக்கும் அவங்களும் 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறாங்க. அவங்க நம்ம போட்ட வீடியோ பதிவை பார்த்து தான் வந்திருக்கிறாங்க. இந்த 6 குட்டியுமே சேல் ஆயிடுச்சு. அதாவது இப்போ நான் ரேட் சொல்லியிருந்தேன், 10 ரூபா ரேட் சொல்லியிருந்தேன். நேரில் வாங்க அனுசரித்தான் ஒரு சில பேர்கிட்ட சொன்னேன். ஒரு சில பேர்கிட்ட கண்டிப்பாக 10 ரூபாய்க்கு தர முடியாது சொல்லியிருந்தேன். ஆனாலும் இவர் கிட்டத்தட்ட சொந்தக்காரர் மாதிரி ஆகிட்டார். அதெல்லாம் எனக்கு கொடுத்தானே ஆகணும் அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட்டாக ஒரு அன்பால் ரிக்வஸ்ட் பண்ணார். அதெல்லாம் சரி ரேட்டு போனால் கொடுத்துட்டேன். கொடுத்த ரேட்டும் சொல்லிக்கணும்ல. 9 ரூபாய்க்கு 100 ரூபா கம்மியாக கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இப்போ ரேட் சொன்னால் தான் அப்புறம் அவங்களுக்கும் புரியும். விருதுநகர் கஸ்டமரோடு சொன்னார். ஏன்னா ரேட்டு பார்த்து சொல்லுங்கள், வண்டி வாடகை ஒத்துக்கணே, நான் 10,000 கொடுக்குறேன்னாப்புல. வண்டி வாடகை தான் அது 5,000 மேலே போயிடும் ஒத்து வராங்கன்ட்டேன். அந்த 6 குட்டி எது காமிச்சிருவோம் பாருங்கள். அதே குட்டி தான் பாருங்கள். அந்த குட்டி 3 வருஷம் நிற்கிது. இந்த 4 குட்டி இந்த இடத்துல நிற்கிது. 5 குட்டி இந்த இடத்துல 2 குட்டி, அது 2, இது 3, இன்னும் ஒரு குட்டி காணுமே. இந்த இங்கே ஒரு கடா குட்டி நிற்கிது. இந்த குட்டி இந்த 6 குட்டியும் கொடுத்தாச்சு. 9,000 வச்சுக்கோங்க. ஆரம்பம் 54,000 கொடுத்தாச்சு. ஓரளவு திருப்தி தான் கொடுத்தது. ஏன்னா சில நேரத்தில் ரேட்டு பார்க்கக்கூடாது, ஆளையும் பார்க்குற சூழ்நிலை வந்துடும்ல. அந்த சூழ்நிலையில் கொடுத்துட்டோம். யார் வாங்கினாங்க, எங்கேருந்து வந்தாங்க, அவங்ககிட்ட நம்ம கேட்டுக்கிறேன் பாருங்கள். அவங்க சரி ரைட்டு உங்களை பேர் கேட்டேன். வேணாண்ணே எனக்கு விளம்பரம்லாம் வேணாண்ணேன்னு சொல்லி அவர் வைக்கப்படுறாரு. அதெல்லாம் கொடுக்க சொல்லலை. அவர் ஆட்டோடு எடுத்துகிட்டு வந்துட்டார். ஆட்டோ நம்ம உள்ளூர் பையன் தான் மாப்பிள்ளை வந்தார். நான் போயிட்டு வரேங்க, சவாரி போயிட்டு வரேன், எனக்கு ஒரு சவாரி கொடுங்கனால அவருக்கு சவாரி கொடுத்தாச்சு. இப்போ ஆட்டோ ஏற்ற போகிறோம். ஆட்டோ ஏற்றி கொண்டுட்டு போக போகிறாங்க. செட்டித்திருக்கோணம் வீரபாண்டிங்கிற ஒரு நண்பர் தான் வாங்கியிருக்காரு. ஒரு 6 மாதம் வச்சு அந்த லைனில் போனாங்க. நம்ம மாடு எப்படி நிற்கிறேன்னா காமிச்சு வீடியோ எடுத்து பதிவு பண்ணுறாங்க நம்ம நேயர்களுக்காக. 6 குட்டியும் ஏற்றியாச்சு. நான் வீடியோ பதிவு பண்ணி தான் வைக்கணும்னு சொல்லி விற்றுட்டேன். விற்பனை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் முக்கியமாக தகவல் சொல்கிறது. விற்பனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். 6 குட்டி விற்றாச்சு. ஏற்றியாச்சுங்க. அதனால் விற்பனை பதிவு முடிந்து விட்டது. யாரேனும் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இனி வர வேண்டியதில்லை. அடுத்த பேஜில் பார்க்கலாம். அது இல்லாமல் நண்பர்கிட்ட ஒரு பேட்ச் நிற்கிது. அந்த ஆடு நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தலான்னு இருக்கிறேன். அதையும் கண்டிப்பாக நீ கிளம்பு மாப்பிள்ள, கிளம்பியா. ஆடு ஏற்றி கிளம்பியாச்சு. ஆடு தேவை அப்படி சொல்லி விசாரித்த அனைத்து நண்பர்களும் நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.